வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். மசனகுடி அருகே வாழைத்தோட்டம் கிராமத்தில் நியாய விலைக் கடையை சூறையாடிய காட்டு யானை. வனத்துறையினர் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். நீலகிரி மாவட்டம் 55% வனப்பகுதி மிகுந்த மாவட்டமாகும். இங்குள்ள பெரும்பாலான கிராமங்கள் வனப்பகுதியின் நடுவே அமைந்துள்ளது. இதனால் அவ்வப்பொழுது யானை உட்பட வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வருவது தொடர்கதையாகியுள்ள நிலையில் இன்று அதிகாலை சுமார் 3 மணி அளவில் முதுமலை புலிகள் காப்பகம் வெளிமண்டல வனப்பகுதியில் அமைந்துள்ள மசனகுடி அருகே உள்ள வாழைத்தோட்டம் கிராமத்தில் நியாய விலைக் கடையில் நுழைந்த ஒற்றை ஆண் காட்டு யானை ஒன்று நியாய விலைக் கடையை சேதம் செய்து கடைக்குள் வைக்கப்பட்டிருந்த அரிசி, சர்க்கரை போன்ற பொருட்களை சாப்பிட்டும் மிதித்தும் சேதம் செய்தது. அப்போது மக்கள் யானையின் சத்தத்தை கேட்டு உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பெயரில் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து காட்டு யானையை விரட்டினர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.